ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. அது என்ன எஸ்எம்எஸ் பார்க்குறீங்க இல்லையா? டியர் ஹரிபிரசாத், கங்ராச்சுலேஷன். ஹியர் இஸ் யுவர் மைல்ஸ்டோன் ரிவார்ட் ஆஃப் INR 500 ஆன் யுவர் HDFC பேங்க் மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்திருக்கு. அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இது வந்து கிஃப்ட் இயர் மூலமாக வந்திருக்கு. இது மேபி நம்ம ஏதாவது ஒரு டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு வவுச்சர் அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி வந்த வவுச்சர் போல். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதெல்லாம் இருக்குது. கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்புறது மூலமாகவே. பேண்டலூனுக்கு, மிந்த்ரா, பீஸா ஹட்டு, அப்போலோ ஃபார்மசி, பேட்டாக்கெல்லாம். பட் இதெல்லாம் தாண்டி வேறு ஆப்ஷனுக்கு நம்ம இதை வந்து கிளிக் பண்ணணும், அந்த லிங்க்கு. அதே மாதிரி இதை வந்து கிளைம் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள், பிஃபோர் January 13, 2026. ஸோ நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல. ரிடீம் பண்ண சொல்லி ₹500 நமக்கு வவுச்சர் அனுப்பி வச்சுருக்காங்க. இதை தாண்டி வேறு என்ன வவுச்சரும் இல்லையா? ஸோ ஸ்டெப்ஸ் டு கிளைம் கிஃப்ட் வவுச்சர் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு விசிட் பண்ணணும், ரிடீம் நவ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஓடிபி சென்ட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். அவ்வளோதான். கிஃப்ட் வவுச்சர் ஆஃப் த சூசன் பிராண்டு வில் பி சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இன் நெக்ஸ்ட் 5 minutes. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இல்லை? ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ்லாம் இருக்கும். அப்பப்போ கேஷ்பேக்ஸு, ஆஃபர்ஸ்லாம் வரும். அதையே நம்ம மனசில் வச்சுக்கணும். என்ன, எனக்கு தான் எல்லா கிரெடிட் கார்டும் கையை விட்டு போயிடுச்சு. என்னுடைய கசின்காக வாங்கின லோனுக்கு ரொட்டேஷன் பண்ணி எல்லாத்துக்கும் டிஃபால்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாம் நான் இத்தனை நாள் பார்த்து ஹேண்டில் பண்ணது எல்லாமே வீணாக போகுது. என்னுடைய ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆக போகுது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் பெற்றா அந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு நிறைய காசு தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்தில் கிரெடிட் கார்டெலாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்கு முன்னாடியே என் கையை விட்டு போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் லாவண்யான்றவளும், லாவண்யாவோட புருஷன் நிதிஷ் குப்தான்றவனும். அவங்களுக்குன்னு கடனை வாங்கி கொடுத்து மொத்தமாக இப்போ 37 லட்சம் கடனாளியாக இருக்கேன். ரொட்டேஷன் பண்ணி அவங்க கடனை அவங்க கட்டாததுனால நான் கட்ட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ரொட்டேஷன் பண்ணி இவ்வளோ காசு வீணாக போச்சு. ஸோ இப்போ இந்த வவுச்சர்ஸில் நான் வந்து ஸ்டடி பண்ணி பார்த்துட்டேன். இதில் மிந்த்ரா வவுச்சர் வாங்குறது நமக்கு நல்லதுன்னு தோணுச்சு. மற்றதெல்லாம் ஆஃப்லைனில் இருக்குது. ஸோ நான் மிந்த்ரா வவுச்சர் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ரெடீம் கொடுக்குறப்ப நம்ம நம்பர் வந்து கொடுக்கணும். அதில் ஓடிபி வருது. அந்த ஓடிபி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்து வந்துடுது. ஓகேவா? அந்த எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் கோடு கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ, எக்ஸ்பைரி டேட்டு, பின்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பட் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ரெடீம் பண்ணால் அவ்வளோ நல்லது இல்லையா? அதனால் நான் மிந்த்ராக்குள்ளே போயிட்டேன். மிந்த்ராக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பேமெண்ட் அண்டு கரன்சிஸ்னு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா மிந்த்ரா கிரெடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பாருங்கள், ஆட் கிஃப்ட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்கனாலே அதில் கிஃப்ட் கார்டோட நம்பரு, கிஃப்ட் கார்டோட பின்னு, அந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம போட்டுட்டு நம்ம ரெடீம் கொடுத்தா போதும். அதாவது ஆட் டு அக்கௌண்ட்னு கொடுத்தா போதும். உடனே நமக்கு அந்த ₹500 நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடுது. ஓகேவா? இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கலாம். ஸோ நான் வந்து டூத் பேஸ்ட் வந்து காலி ஆகிட்டு இருந்தது. அதனால் டூத் பேஸ்ட்டு போட்டு பார்க்கலாமே சொல்லிட்டு நான் போட்டு பார்த்தேன். இந்த ப்ராடக்ட் கூட எது வாங்கலாம், எது வாங்கக்கூடாதுன்னு தெரியல. ஏன்னா மற்றபடி ஷார்ட்ஸு, ஷர்ட்ஸு, பேண்ட்ஸு, இந்த மாதிரி க்ளோத்திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மிந்த்ராவில் வந்து விலை அதிகமாக இருக்குது. மேபி குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குமான்னு தெரியல. ஸோ கடைசியாக நான் இந்த டூத் பேஸ்ட்டு தான் வாங்கலாமே சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா அது எனக்கு தேவை. அது எனக்கு தீர்ந்து போச்சு. அதனால் நான் வந்து வாங்கிட்டா அடுத்த கிராசரியில் வந்து எனக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் குறையும் இல்லையா? அதனால். அதை தாண்டி இது கிஃப்ட் கார்டு இல்லை. ஸோ கிஃப்ட் கார்டு யூட்டிலைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ கடைசி இந்த பெப்சோடென்ட் இந்த டூத் பேஸ்ட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ கடைசியில் கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி வருதான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஏன்னா அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லலாம் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பே பண்ணுறப்ப அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கிஃப்ட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணலாம். பட்டு இதில் அப்படி கிடையாது போல். ஃபஸ்ட்டே வந்து டிக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து 150க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ 350 பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த மிந்த்ராலேயே 2 days டெலிவரியிலலாம் இருக்குது.
ஸோ ஒரு சிலதெல்லாம் 5 டேஸ் டெலிவரி இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எது வேணுமோ, எந்த ப்ராடக்ட் எப்படி வேணுமோ சொல்லிட்டு நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான்.